ஹாய் இட் சூரிஸ் டோ. இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகாத ஒரு மொபைல ஓனா நம்ம எப்படி சரி செய்ய போறோம்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் ஓபன் பண்ணி இந்த பழைய டிஸ்பிளே எடுத்துட்டு புது டிஸ்பிளே வாங்குறதுக்கு நேரா நம்ம வடக்கு நம்பர் கடைக்கு போயிட்டு அங்க இருக்க டிஸ்பிளேவை போட்டு செக் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா ஒரு டிஸ்பிளே, அப்புறம் அது ஒட்டுறதுக்கான பேஸ்ட் அண்ட் ரப்பர் பேண்ட், இது மூணு தேவை. ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணி எடுத்துட்டு போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பேக் டோர் ஓபன் பண்ணிடலாம். ஐபிஎல் லிக்விட் யூஸ் பண்ணி பேக் டோருக்கு பேஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் போட்டு தான் வச்சிருப்பாங்க. இது ஐபிஎல் லிக்விட் தான், ஃபெவிக்விக் கிடையாது. இந்த மாதிரி ஓபன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இருக்கிற ஸ்க்ரூ எல்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு இந்த ஃப்ரேம் மட்டும் அவுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரேமை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஐபிஎல் லிக்விட் ஊற்றி எடுத்துருங்க. அவ்வளவுதான், பழைய டிஸ்பிளே கழட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு புது டிஸ்பிளே மாத்தி செக் பண்ணிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு மொபைலோட பேட்டரி, மதர் போர்டு, இந்த ஃப்ரேம் இது மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காம்போ ஒன்று, அதை விட்டு பேஸ்ட்டு, அப்புறம் மொபைல் சார்ஜர் ப்ரொடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். மொத்தம் வாங்கியாச்சு. இப்போ போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டிஸ்பிளே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பேட்டரியில் ஒரு சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் இருந்ததுனால பூஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நேரம். அதனால சார்ஜ் போட்டு விட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஹாய் சூரிஸ் டோ. இன்னைக்கான வீடியோல என்கிட்ட இருந்த பழைய இந்த மாதிரி இந்த டேப்ரோல நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேக் டோர் ஒட்டக்கூடிய ஃப்ரேம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே, பழைய டிஸ்பிளே இருந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பழைய டிஸ்பிளேவோட உடஞ்ச பிசுறு நிறைய இருக்குது, பேஸ்ட்லாம் இருக்குது, அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஒட்டிக்கலாம்.
பேக் டோர் இந்த பழைய பேஸ்ட்டை அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புது பேஸ்ட்டுவை நல்லா ஜென்டிலாக ரொம்ப அதிகமாக போட்டுறாமல் கரெக்டாக ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாகவே போடுங்க போதும். போட்டுட்டு பேக் டோரை கரெக்டாக ஃபினிஷிங்காக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா, டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கேமரா மற்ற எல்லா விஷயமும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கரெக்டாக டைட் பண்ணிடுங்க. ஏன்னா லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பேக்ரவுண்டுக்கு சென்டரில் கேப் வரும். கேப் எதுவும் வராத மாதிரி கொஞ்சம் டைட்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரப்பர் பேண்டை. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. டிஸ்பிளே மாற்றியாச்சு, பேக் டோரும் போட்டு எல்லாம் ஃபிட்டிங் போட்டாச்சு. இது காயிற வரைக்கும் ரப்பர் பேண்ட் அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 to 5 ஹவர்ஸில் காஞ்சிடும். 5 hours later. அதெல்லாம் நீங்க தின்னரோ இல்லைனா கெரோசின் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இருந்த பழைய வேஸ்ட் அட்டை பாக்ஸ், செட் ஆஃப் பாக்ஸோட அடாப்டர், அந்த பழைய ஸ்பீக்கரை வச்சு ஒரு என் கையில இருக்குது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது டிஸ்பிளே சூப்பராக ஒட்டியாச்சு, பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ எந்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் சைடில் பேஸ்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக ஐபிஏ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டனில் வெட் கிளாத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you on next video.